Introducing Growth Guarantee Homes from MP Developers. Trust forever. குக்கர் விசில மறந்து உணவு வீணாகி போச்சா? இனி அந்த கவலையே வேண்டாம். வழங்குகிறோம் உலகின் முதல் விசில் கவுண்டர் குக்கர், புதிய அல்ட்ரா குரோனோ. அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். திமுகவில் இருந்து 5 எம்எல்ஏக்களை இழுக்கும் முயற்சியில் தமிழக வெற்றிக் கழகம் தலைமை இறங்கியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சட்டசபை தேர்தலில் தவேக 108, திமுக 59, அதிமுக 47 இடங்களில் வெற்றி பெற்றனர். திமுக கூட்டணியில் இருந்த கட்சிகளின் ஆதரவுடன் தவேக ஆட்சி அமைத்தது. காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள், முஸ்லிம் லீக் கட்சிகளுக்கு அமைச்சரவையில் இடம் தரப்பட்டது. இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகள் வெளியில் இருந்து ஆதரவு தருகின்றன. அதிமுகவில் வெற்றி பெற்ற மதுராந்தகம் மரகதம் குமரவேல், பெருந்துறை ஜெயக்குமார், தாராபுரம் சத்யபாமா, அம்பாசமுத்திரம் இசக்கி சுப்பையா, விராலிமலை சி விஜயபாஸ்கர், கரூர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் ஆகியோர் தங்கள் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்து தவேகாவில் இணைந்தனர். 2 தொகுதிகளில் வெற்றி பெற்ற முதல்வர் விஜய் திருச்சி கிழக்கு தொகுதி எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்தார். இதனால் 7 தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் நடத்த வேண்டியுள்ளது. அதிமுக எம்எல்ஏக்கள் குதிரை பேரம் வாயிலாக கட்சி மாறியுள்ளனர் என அக்கட்சி தலைமை குற்றஞ்சாட்டியது. இதுகுறித்து உயர்நீதிமன்றத்தில் வழக்கும் நடந்து வருகிறது. இதன் காரணமாக இடைத்தேர்தல் நடத்தாமல் தேர்தல் கமிஷன் காலம் தாழ்த்தி வருகிறது. இதனிடையே முழுதாக 5 ஆண்டுகளும் ஆட்சியை தொடர வேண்டும் என முதல்வர் விஜய் விரும்புகிறார். அதற்கு சட்டசபையில் 118 எம்எல்ஏக்களுடன் தவேக அரசு தனி பெரும்பான்மை பெற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இதற்காக திமுகவில் இருந்து எம்எல்ஏக்களை இழுக்க வியூகம் வகுக்கப்பட்டுள்ளது. அக்கட்சியில் அதிருப்தியில் இருப்போர், கட்சி மாற விரும்புவோர் யார் யார் என்ற பட்டியல் தயாரிக்கப்பட்டு அவர்களிடம் ரகசிய பேச்சு நடந்து வருகிறது. இதன் பயனாக 5 எம்எல்ஏக்கள் தவேக பக்கம் சாய முன்வந்துள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. இதுகுறித்து தவேக வட்டாரங்கள் கூறியது, திமுக மாவட்ட செயலர்கள், மாநில நிர்வாகிகள் மற்றும் கட்சி தலைமை மீது ஏற்பட்டுள்ள அதிருப்தியில் 5 எம்எல்ஏக்கள் கட்சி மாறும் முடிவுக்கு வந்துள்ளனர். பதவி பறிப்பு அபாயத்தில் உள்ள முன்னாள் அமைச்சர் ஒருவரும் இந்த பட்டியலில் உள்ளார். குதிரை பேர வழக்கு முடிவுக்கு வந்த பின் இவர்களை தவேகாவில் இணைக்க திட்டமிடப்பட்டுள்ளது என்று தவேக வட்டாரங்கள் கூறின.